மாசம் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் என்ன அலப்பறை பண்ண முடியுமோ அவ்வளவு அலப்பறையும் பண்ணாங்க. ஆனா அதுக்கு சரியான டோஸ் கிடைச்சிருக்கு, சரியான பதில் கிடைச்சிருக்கு. ஆப்கோ பார் அப்படின்னாங்க. என் கையில 400 இந்தாயா சாக்கோபார்னு கொடுத்திருக்காங்க இந்திய நாட்டு மக்கள். நாங்க அறுதி பெரும்பான்மையில ஜெயிக்கிறவங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கு காலாவதியாகி காலியாகி உட்கார்ந்து இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பிஜேபியினுடைய ரொம்ப மந்திரிகளா இருந்தவங்களே பின்னால நிக்கிறாங்க. இப்போ பின்னடைவு பின்னடைவு பின்னடைவுன்னு வருது. அதுவும் அமேதி தொகுதியில ஸ்மிருதி இரானி அக்கா இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயங்கரமா ஆடுனாங்க. அமேதி தொகுதியில நான்லாம் ராகுலவே விரட்டினாக்குன்னு, ராகுல் கூட இருந்த ஃப்ரெண்டா விரட்ட முடியல அவங்களால. இப்ப பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேரு முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 400 சொன்னவங்க 230 தாண்ட முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மை இல்லாத கட்சியாக பிஜேபி மாறி இருக்கிறது. 40-40 அடிச்சு தூக்கி இருக்கிறாரு ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்குள்ள திமுக டெபாசிட்டை இழக்கும், அதுவும் எங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு ஓவரா சத்தம் போட்டுட்டு இருந்த ஆட்டிற்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. இது நம்ம பேசாம இருக்கலாமா? இன்னும் போயிட்டு இருக்கு, ரிசல்ட் போயிட்டே இருக்கு. நிச்சயமா அதை தெளிவா விரிவா நாளை காலைல பாத்துருவோம். ஆனா இன்றைக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் நாங்க வளர்ந்துட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் தான் இனி ஆட்சி, 2026 தான் எங்க கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம அண்ணாமலை. ஆனா என்ன ஆகி போச்சு? அண்ணாமலை எங்க நின்னாலும் தோத்து போறதா அவர் இழுத்தா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த ஊர்லயே ஒத்த ஓட்டு வாங்கினவரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொடியை நாட்டிடுவாரா என்ன? கோயம்புத்தூர்ல 3வது இடத்துக்கு போனார், 2வது இடத்துக்கு போனாரு, 3வது இடத்துக்கு போனார், 2வது இடத்துக்கு போனாரு, இப்ப 2வது இடத்துல நிக்கிறாரு. ஏதோ கோயம்புத்தூர்ல சின்ன பசங்க அவர் மானத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க, ஆனா ஜெயிக்க முடியல. இந்த அண்ணாமலை தான் சொன்னாரு, திராவிட இயக்கத்தில் டெபாசிட் வாங்க விட மாட்டேங்க, திமுக டெபாசிட் இழக்கும், முதல்ல இந்த ஊர்ல தான் டெபாசிட் இழக்கும் அப்படின்னு சொன்னாரு. பிடிச்சிட்டாரா? ஒன்ன முடிச்சு விட்டோமா? இதுதான் தமிழ்நாடு. அதுல எனக்கு என்ன கவலை தெரியுங்களா? அன்புமணி ராமதாசுடைய இணையர் சௌமியா ராமதாஸ் தர்மபுரி தொகுதியில முன்னணியில போனாங்க, திடீர்னு பின்னணியில வந்தாங்க, திடீர்னு முன்னாடி போனாங்க, திடீர்னு பின்னாடி வந்தாங்க. இங்க அந்த 2 பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல அவங்க பின்னணியில இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க தொகுதினா மதுரை திருப்பரங்குன்ற தொகுதி. நானு எங்கள விருதுநகர் தொகுதியோட சேர்த்து விட்டாங்க. அப்ப விருதுநகர் தொகுதியில யாரு? மாணிக்கம் தாகூர் தோழர். அவரு பின்னடைவு முன்னடைவு பின்னடைவு முன்னடைவுன்னு மாறிட்டு இருந்துச்சு. இப்ப அவரும் முன்னணியில நிக்கிறாரு. நமக்கு சந்தோஷம். 40 தொகுதி நம்ம கையில வந்துச்சுன்னா காவிகளுக்கும், காவிகளை தொங்கிட்டு நின்ன அதிமுகவுக்கும் ஒரு பாடம் கற்பித்துதான் போகும். இதுல அதிமுக 7 இடங்களில் 3வது இடத்துல இருக்குங்க. 7 இடங்கள்ல பிஜேபி 2வது இடத்துல இருக்கு. இது நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி காவிகளுக்கு 2வது இடம் கிடைச்சிச்சு? ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுங்களா? ரெட்டலை தான் தாமரையா மாறிடுச்சு, ரெட்டலை தான் தாமரையா மாறிடுச்சு. இப்படியான ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை கடந்த 6 ஆண்டுகளாக செஞ்சாங்க. உங்க கூட உட்காந்துட்டு செய்யும் போது அதை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வேடிக்கை பார்த்த கும்பல் தான் இந்த அதிமுக கும்பல். இன்னைக்கு அதை அறுவடை பண்றான், ஓட்ட அறுவடை பண்றான். கிளை கழக தோழர்கள், கிளை கழகம் இருக்கு இல்லையா, அந்த கிளையில இருக்கிற தலைவர்களை அவங்க ஆக்குபை பண்ணி அவங்களுக்கு காசு கண்ணியை கொடுத்து அவங்கள சௌகரியமா பார்த்துக்கிட்டு அவங்க மூலமா அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக ஓட்டை தனக்கானதா மாத்துறாங்க. இதை நம்ம ஒரு தடவை 2 தடவை பல லட்சம் தடவை சொல்லி எச்சரிச்சிட்டோம். அதிமுக தெளிவா இருக்கணும், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா உங்க இடத்த அவன் பிடிப்பான். அதுக்கு உதாரணம் நிதிஷ்குமார். அவர் பீகார்ல இருக்கிறாரு. அவர் பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலில் 43 சீட்டு தான். ஆனா அவர் முதுகுல ஏறி பயணம் பண்ண பிஜேபி 71 சீட்டு. பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம பலமுறை சொன்னோம், புரிஞ்சுக்கவே இல்லை. இப்பயும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா 7 இடத்துல பின்னடைவா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா காவிகள் தொடர்ந்து 400 சீட்டுன்னு சொன்னாங்க. இந்த எக்ஸிட் போல்ன்றது போலி அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். என்னெல்லாம் சங்கையா திட்டிட்டு தெரிஞ்சானுங்க காவிங்க. ஆனா இன்னைக்கு அதால நடந்திருக்கு. எக்ஸிட் போல்ல சொன்னது நடந்துச்சா? 390 சில்லற ஓட்டை வாங்கி நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்லையே. 200 சில்லறைக்கே முட்டுதே. தனிப்பட்ட முறையில போன முறை 303 சீட்டு வாங்கினவங்க இந்த முறை 225, 26, 30க்கே முட்டிட்டு நிக்கிறீங்களே. அப்ப 70-80 சீட்டு காணாமே, எங்க போச்சு? அதான் உங்க நிலைமை. மக்கள் உங்களை அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்கன்னு என்னென்ன நாடகம் போட்டீங்க.
நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு மாட்டை கொடுத்துருவாங்க, சாலி அறுத்து கொடுத்துருவாங்க, சொத்தை கொடுத்துருவாங்க, உங்க இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க. ஆனா மக்கள் அதை நம்பல. அதனாலதான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கான். மக்கள் தான் வாழணும்னு நினைக்கிறான், இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதனாலதான் சாலிடா உங்களுக்கு விழுகிற ஓட்டெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சாதனை எல்லாம் நடந்திருக்கு. ஆக 400 சீட்டுன்றவன் 230 சீட்ல முக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 100 சீட்டு வராதுங்க, 50 சீட்டு வராதுங்கன்னு போது காங்கிரஸ் தனித்தே 100 தாண்டிருச்சு. இன்னும் வந்து காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 220 230 தாண்டி வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தொங்கு பாராளுமன்றம் வரும். அப்படி தொங்கு பாராளுமன்றம் வந்தா என்ன நடக்கும்? காவிகள் நினைச்சதை செய்ய முடியாது. மாநில கட்சிகளுடைய காலில் விழுந்து கிடக்கணும். அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது, சிவில் சட்டம் அது கிடையாது, சிஏஏ நாங்க அது கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் இங்க வந்து அழுத்தம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்க இந்து ராஜ்யத்தை உருவாக்குறோம், சந்து ராஜ்யத்தை உருவாக்குறோம் நடக்காது. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சூழ்நிலை என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? காலையில 4 சுற்று வாக்குகள் என்றாங்க. அதுலயும் நம்ம ஐயா மோடியுடைய ஏரியா வாரணாசி, காசி, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 4 சுத்துல மோடி பின்னாடி இருக்கிறாங்க. மோடியை விட 7000 ஓட்டு வித்தியாசத்துல அங்க நின்று காங்கிரஸ் கேண்டிடேட் அவரோட முன்னாடி போயிட்டு இருக்காரு. மோடியை சும்மா அள்ள விட்டுருக்கோம் அவருக்கு. என்னடா இது, நம்மளவே தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு. இந்தியா முழுசும் மோடி கூட இருந்த அமைச்சர்கள் பலரும் தோற்று போயிருக்கிறார்கள். ஸ்மிருதி இரானி எல்லாம் ஆடின ஆட்டத்துக்கு தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நினைச்சதுல நடந்தது உத்தரப்பிரதேசம். நான் சொல்லிட்டே இருந்தோமா, திரும்ப திரும்ப பேசணுமா, அங்க உத்தரப்பிரதேசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பிரியங்கா காந்தி போற இடத்துல ஃபுல்லா கூட்டம் அள்ளுது. அகிலேஷ் யாதவோடைய வீட்டாளுங்க ஃபுல்லா களத்துல நிக்கிறாங்க. அவங்க பொண்ணு அதித்தி வந்து களத்துல நின்று மக்களை திரட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோமா? இப்ப அதெல்லாம் ஓட்டா மாறி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. காவிகளை விட அதிக வாக்குகள், அதிக சீட்டுகளை நம்ம வாங்கியிருக்கோம் இந்தியா கூட்டணி. காவிகள் 35 பிளேஸ்னா நாம 45 போயிட்டோம். அப்ப நமக்கு வந்து சாதகமா உத்தரப்பிரதேசம் என்கிற பெரிய மாநிலம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. வழக்கம் போல மத்திய பிரதேசம், ஊர் குஜராத், இதுல எல்லாம் கொஞ்சம் பின்னடைவை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். இதுல என்ன பெரிய மாறுதல் நடந்திருக்குன்னா, நீங்க டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி வரவே இல்லைங்க. 5 சீட்டு வந்து பிஜேபி, 2 சீட்டு காங்கிரஸ். ஆம் ஆத்மிக்கு சீட்டே இல்ல, அது போட்டு கிடக்குது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வெறும் 3 சீட்டு தான், 7 சீட்டு வந்து காங்கிரஸ். அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க கைது பண்ணப்பட்ட போது மக்கள் கொதிச்சாங்க, பயங்கரமா ரோட்டுக்கு வந்தாங்க, சண்டை போட்டாங்க. ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகல. ஏன் ஆகல? ஒருவேளை இந்த டெல்லி போன்ற தலைநகரத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா பஞ்சாப்ல வச்சு செஞ்சுட்டாங்க. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் விவசாயிகள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வேலை பார்த்திருக்கிறாங்க, நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாங்க. அதுலதான் பலரும் தோல்வியை தரும்படி ஆயிப்போச்சு. பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள்லாம் நம்ம G56 இன்ச் மோடி போய் அல்வாக்குன்றாரு, சோறு போடுறாரு, குழம்பு ஊத்துறாரு, அதெல்லாம் வேணாயா உன் ஜோலியை பாரியான்ட்டாங்க அந்த மக்கள். ஸோ அங்கேயும் மண்ணை கவுறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துல மண்ணை கவுறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். இன்னும் நம்ம பண்ணோம்னா நம்ம ஒடிசாவை தான் அவ்வளோ பேசிட்டு இருந்தோம். ஒடிசாவில் காவிகள் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, சீட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மக்கள் என்ன புரிஞ்சிருக்காங்க நமக்கு தெரியல, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. முழு ரிசல்ட் வரும்போது தான் அந்த ஓட்டு ரேஷியோ எல்லாமே நமக்கு தெரியும். மேற்கு வங்கத்தில் போன முறை வாங்கின ஓட்டை விட மொத்தமாக கவுத்தி விட்டாங்க காவிகளை. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றியை அடைஞ்சிருக்கு. இங்கே கேரளாவிலே அப்படிதான். ஒரே ஒரு சீட்ல இவர் சுரேஷ் கோபின்னு நினைக்கிறேன், ஆக்டர், மலையாள நடிகர், அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. அது எப்படி தூரம் போவாருன்னு தெரியல. ஆக இவங்க எதிர்பார்த்த ஒரு வாக்கு சதவீதம், ஒரு மாற்றம், ஒரு பயங்கரமான வெற்றி என்பது காவிகளுக்கு கிடைக்காம போச்சு. எக்ஸிட் போல்ல சொன்னது எல்லாம் போலி என்பது நிரூபணமாயிருச்சு. இதுல கூடுதல் என்ன தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் கட்டுன்னு இருக்கிற ஊருக்கு பேரு பைசாபாத். இந்த பைசாபாத்துல இந்த காவி கும்பல் எல்லாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறாரு. நான் ராமர் கோயிலை கட்டி நான் திறந்தேன்னா எனக்கு ஓட்ட பூரா அப்படியே மொத்தமா போட்டுருவாங்கன்னு நினைச்சார்ல. ஆனா ராமர் கோயில் தொகுதியிலேயே பைசாபாத்திலேயே அங்க பிஜேபி பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் நாங்க இப்ப இந்த சேனல்ல உட்கார்ற வரைக்கும், இந்த ரெக்கார்டிங்ல உட்கார்ற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பின்னடைவாங்க. இது உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு முன்னாடி ஐயப்பனை வச்சு ஓட்டிடலாம்னு நினைச்சாங்கல்ல,
கேரளா அரசியல. அங்க ஐயப்பனுடைய சொந்த ஊரான பந்தளத்திலே 10 ஓட்டு வாங்காம தோத்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வேல் தூக்கிக்கிட்டு வேல் யாத்திரை போறேன்னு போனானுங்கல்ல, 6 படை வீட்டுல 1 படை வீட்டுல அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப கடவுளை வைத்து இவர்கள் ஆத்துறதெல்லாம் மக்கள் நொட்டாங்கையில தட்டுறாங்கன்னு பாக்குறேன். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன். இந்தியா முழுதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாக்குகளை சாலிடா செதறாம இந்தியா கூட்டணிக்கு போடுறாங்க. அதுவும் ஒரு பெரிய பலமா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல இங்க திண்டுக்கல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தன் தோழர், அது எங்க கட்சி தோழர், அவர் நிக்கிறாரு. நீங்க அவரு தமிழ்நாட்டிலே அதிகமான வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருங்க. அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சோம், ஐயோ அவர் யாருக்குமே தெரியாத ஒருத்தர் கேண்டிடேட்டா போட்டாங்களே, அவர் எப்படி ஜெயிப்பாரோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் அவர் தான் லீடிங்ல போய் ஜெயிச்சிருக்காரு. அவர் 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நிக்கிறாரு. அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும். எப்படியா அப்படின்னா, திண்டுக்கலை சுற்றி இருக்கிற இஸ்லாமியர்கள், அங்க அதிமுகவில் நின்னது இஸ்லாமியர் தான், நெல்லை முபாரக். ஆனா அவருக்கு கூட ஓட்டு போடாம கம்யூனிஸ்டுகளை நம்பி சிஏல கையெழுத்து போடல, உப்பா சட்டம் என்று தனி மனிதர்களை தீவிரவாதியாக்குற சட்டத்துல கையெழுத்து போடல, நீங்க இங்க இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமான சட்டங்களுக்கும், விவசாய சட்டங்கள் எல்லாத்துக்குமே கையெழுத்து போட மாட்டேன் நின்ன ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி என்று இஸ்லாமியர்கள் புரிந்து வைத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால நம்ம மனசாட்சியோட நடக்கணும் நம்ம தோழர்கள்லாம். அதை தான் நான் இங்க மக்கள்கிட்ட சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனையில உசுர கொடுக்கணும் நம்ம. ஏன்னா நம்மளை நம்பி அவங்க ஓட்ட போட்டிருக்காங்க அந்த மக்கள். அதுதான் நம்ம இன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தமிழ்நாடு என்னையா இவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம நல்ல வேலை தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், தமிழ்நாடு பிறந்துட்டோம்னு பெருமையா இருந்துச்சு எனக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணேன். இதுல ஒரே விஷயம் என்னன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படு தோல்வி. அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்னு அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க. நாங்க அண்ணனுக்காக சிதம்பரத்துக்கு போய் ஓட்டு கேட்டு நாங்க பிரச்சாரத்துக்கு ஒரு 3 நாள் போயிருக்கோம். அங்க வந்த ஒரு தோழர், அவர் ஆந்திராக்காரரு, அவர் சொல்றாரு, தோழர் அங்க அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு அவ்வளவு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா படுதோல்வி, அந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய ஜெகன்மோகன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க ஜெயிக்கவே மாட்டாருன்னு நினைச்சா சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சுட்டாரு, சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப மோடி மத்தியானமே கால் பண்ணிட்டாரு, மாப்பிள்ள ரெடியாரு, எங்களை ஊத்தி மூடிட்டாங்க, உன்னை வச்சுதான் நாங்க ஆட்சி அமைக்கணும், நீ நல்லா இருந்தேன்னா நான் நல்லா இருப்போம், நான் நல்லா இருந்தேன் நீ நல்லா இருப்பேன்னு உட்காந்து உடன்படிக்கை, இன்னைக்கு மத்தியானமே உடன்படிக்கை பேசிட்டாரு நம்ம ஜி. ஆக மாநில கட்சிகளுடைய உதவி இல்லாமல் இனி காவிகள் மத்தியில் ஆழ முடியாது என்கிற சூழலுக்கு தள்ளி இருக்கிறாங்க. மொத்த ரிசல்ட் வந்த பிறகு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, காவிகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பேசலாம் தோழர்களே. ஆக நாம சொன்னது நடந்துச்சு, நாம இது வரைக்கும் பேசினது எல்லாமே உண்மையாயிருச்சு. மக்கள் உண்மையா இருக்கிறாங்க. வடக்கன்கள்லாம் மோசமானவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்லை எதுக்கணும் முடிவு பண்ணிட்டானா எவனா இருந்தாலும் நாங்க எதுப்பண்டா அப்படின்னு நிக்கிறாங்க வடக்கு மக்கள். அவங்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கிறோம், காவிகள் கத்துக்கட்டும் பாடத்தை.